வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. போன வாரம் மத்திய அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்றதை தெளிவாக நமக்காக திருமதி நிஷா ராஜா அவர்கள் எடுத்து சொன்னாங்க. அந்த வகையில் இதோட தொடர்ச்சியாக இந்த வாரமும் பல்வேறு திட்டங்களை பற்றி நம்ம கிட்ட வரவேற்க போறாங்க. வாங்க நிகழ்ச்சியில் அவங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம். மீனவர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வந்திருக்கு மேம்? பொதுவாக மீனவர்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கான திட்டத்தை பற்றி பெரும்பாலும் அந்த அளவுக்கு அந்த நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதை பற்றி ஒரு விவரம் சொல்லுங்க. விவசாயத்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலைகளாக இருக்கலாம், அது மீன் பிடிதில் இருக்குது. அப்போ அது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேஷ்னல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு மீன் பிடிக்கிறவர் அந்த மீனை கூடையில் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வெளி ஏரியாக்களுக்கு சரக்கு லோடு ஏற்றுற லோடு மேனு அது இது பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் மீன் வலை பின்னுறவங்க, அந்த படகு கட்டுமானம் கட்டுறவங்க, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அக்வாரியம் அந்த மீன் வளர்க்குறவங்க, மீன் விதைகள் விற்கிறவங்க, மீன் அந்த கருத்தரிப்பு அந்த இது பண்ணுறவங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கருவாடு விற்கிறவங்க, அந்த மாதிரி மீன் சார்ந்து இருக்கக்கூடிய கடலில் எப்படி ஒரு அளவில்லாத ஒரு பயனை வந்து கடல் தாய் அள்ளித்தராலோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மீனவர்களுக்கு அள்ளித்தராங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பொது சேவை மையங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் பதிவு பண்ணணும். அனைத்து மீனவ சமுதாய மக்களும் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், தயவு செய்து பொது சேவை மையங்களில் போய் உங்களோட டேட்டாஸை நிறைய கொடுங்க. மத்திய அரசாங்கம் உங்களுக்கான கதவுகளை திறந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி கடல்ல இருந்து மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து திட்டத்தோட பயன்களை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அதில் ஃப்ரீயாக தராங்க. நீங்கள் வந்து ஈஷாரம் அடையாள அட்டை பதிவு பண்ணி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவில் அந்த 20 ரூபாய்க்கான கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தி நம்மளுக்கு முதல் தவணையை செலுத்தி அதற்கான ஆரம்ப புள்ளி அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க. சோ மீனவர்கள் அப்படின்னு சொன்னா பல பேர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு கடல்ல போறவங்க மட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. மீன் கருவாடாக வரைக்கும் அந்த கருவாடு விற்கிறவங்களுக்கும் சரி, பேசிக்கா மீன் வலை பின்றவங்க, இது மாதிரி எல்லா நபருக்குமே இது சேரக்கூடிய ஒரு தவணையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் அவங்க அதை வளத்தை பெருக்கிக்கணும்னு சொன்னா இவங்களுக்கு தனியா லோன்ஸ் ஏதாவது வாங்க முடியுமா? அது மாதிரி நிறைய லோன் தராங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மீனவ சமுதாய மக்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் போட் வாங்குறதுக்கு தராங்க. மத்திய அரசாங்கம் வந்து அதுதான் சொல்றாங்க, நீங்க என்ன தொழில் செய்றீங்க, அந்த தொழிலுக்கு என்ன செலவாகும் அதை நான் தரேன், அதை வாங்கிக்கோங்க, தொழிலில் முன்னேற்றம் பண்ணுங்கள், நல்லா தொழில் பண்ணுங்கள், நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பெருக்குங்க அப்படின்னு சொல்லி தான் மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சலுகைகளும் எங்கேயும் போத்தவில்லை. அவங்களோட வங்கி கணக்கில் வீடு தேடி காசு வரும், வங்கி தேடி காசு வரும், கணக்கில் காசு வரும். அந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. நேஷனல் ஃபிஷரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அடிப்படையான விஷயமா இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன புது திட்டங்கள் இருக்கோ, அந்த திட்டங்கள் அவங்க வீடு தேடின்றது வங்கி கணக்கு தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபிஷரி, இந்த மீனவ சமுதாயம் அவங்களுக்கான திட்டங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஈஷாரம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஈஷாரம் கார்டு வாங்க வேண்டியது அடிப்படையாக இருக்குது? பல பேர் இந்த கார்டோட மகிமை தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த கார்டை பற்றியும் சொல்லுங்க மேம். ஈஷாரம் அடையாள அட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைப்பு சாராத தொழிலாளர்கள். இப்போ அமைப்பு சாராத தொழிலாளர்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு அதில் ஒரு 18 துறைகளை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். நம்ம மத்திய அரசாங்கமும் அதே மாதிரி அத்தனை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டை, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி ஆதார் கார்டு வந்து நான் நிஷா, இன்னாரோட பொண்ணு, இன்னாரோட ஒய்ஃபு, என் வீடு இங்கே இருக்குது, என்னோட பிறந்த தேதி இதுன்னு ஆதார் காட்டுறோம். அதே மாதிரி இந்த ஈஷாரம் அடையாள அட்டை என்னன்னா, நான் வந்து அரசு அதிகாரி கிடையாது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து இன்கம் டேக்ஸ் பேயர் கிடையாது, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடாது, இஎஸ்ஐ பிஎஃப்ல பயனாளியாக இல்லாத ஒரு 3 விதமான ஆட்கள் இல்லாத மீதி அனைவருக்குமே. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா, ஒரு செருப்பு தோல் செருப்பெல்லாம் தைப்பாங்கள்ல அவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்கள் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அமைப்பு சாரா
தொழிலில் வருவாங்க. அப்போ இந்த அமைப்பு சார கட்டுமான தொழிலாளர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு இந்த அமைப்பு சாரால் அந்த ஈஷாரம் அடையாள அட்டை கம்பல்சரி நம்ம வாங்கி வச்சுக்கிடணும். இப்போ அரசு அதிகாரி, இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் ஐடி கார்டு போட்டுப்பாங்க. அப்போது ஒரு சாதாரண ஒரு உடல் உழைப்பு தொழிலாளர் கூட தன்னோட ஐடி கார்டு, அதுவும் அரசாங்கத்தோட முத்திரையோட வரக்கூடிய அந்த ஈஷாரம் அடையாள அட்டையை நம்ம தயவு செய்து பதிவு செய்து அதை வாங்கி வச்சுக்கிடணும். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஈஷாரம் அடையாள அட்டை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சம்பா யோஜனான்னு சொல்லிட்டு இந்த உடல் உழைப்பு அமைப்பு சாரா தொழிலாளரோட குழந்தைகளுக்கு வங்கி மூலமாக படிப்புக்கு நிதி தராங்க, யாரோட ஷூரிட்டியும் இல்லாமல். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அது வரலை. ஆனால் மத்திய பிரதேசத்தில் சம்பா யோஜனான்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு 2 பேரோட பங்களிப்போடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 5வது படிக்கிறதுல இருந்தே பைசா தராங்க. 5வது 6வது 7வது 8வது 10வது 11 12 அந்த மாதிரி எல்லா இதுக்குமே காசு தராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை வந்து முறையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஈஷாரம் அடையாள அட்டை பதிவு பண்ணணும். ஈஷாரம் அடையாள அட்டை பதிவு பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு அந்த உடல் உழைப்பு நல வாரியத்தில் போய்ட்டு அதில் நம்ம என்ன துறையின் கீழே வேலை செய்கிறோமோ, எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, கட்டரு, வெல்டரு, முத்து வேலை செய்கிறவங்க, பாசி வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அது நிறைய தொழில்கள் வருது. அவங்க எல்லாம் அந்த அமைப்பு சாரா தொழிலாளரில் வருவாங்க. போய் நீங்கள் முதல்ல அதில் போய் பதிவு பண்ணுங்கள். 3 வருடத்திற்கு ஒருக்கா அந்த இதை புதுப்பிக்கணும். புதுப்பிச்சு நடைமுறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் காசானது கொட்டி கிடக்கு. அரசாங்கம் வந்து மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம அதோட பயன்கள், அதே மாதிரி பிள்ளைங்களோட உயர்கல்விக்கு தராங்க, டாக்டரேட் படிக்கிறதுக்கு தராங்க, அது இல்லாமல் திருமண உதவித்தொகை தராங்க. அதில் பயனாளி யாரோ, பயனாளிக்கு 50 வயசுக்கு மேலே கண் பார்வை போயிடும், அதுக்கு அவங்களுக்கு கண்ணாடி செக் பண்ணுறதுக்கு காசு தராங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் தராங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து ஈஷாரம்ல கொடுக்குறாங்க. அடிப்படையா ஒரு ஆதார் கார்டு எந்த அளவுக்கு அவசியமோ அதே போல அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இந்த அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயீஸ் சொல்லலாமா, அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கானது ஈஷாரம் அடையாள அட்டை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜன் ஔஷத்தின்னு சொல்லிட்டு, அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டண்டு, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்களா அந்த ஸ்டண்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டூல்ஸாக இருக்கட்டும், மாத்திரைகள். இப்போ நீங்கள் சுகருக்கு வந்து வெளியிலலாம் ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறீங்கன்னு சொன்னால் இங்கே 100 ரூபாய் 200 ரூபாயில் முடிஞ்சு போய்டும். அந்த மாதிரி ஜன் ஔஷதி அந்த கேந்திரா திறந்து வச்சு அதில் மருத்துவம் மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக கிடைக்க முடியுமோ அந்த ஜெனட்டிக் மெடிசன் கொடுத்து அது பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் வித்யாலக்ஷ்மி, ஜன் சமர்த்துன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்வி உதவித்தொகைக்கு அதில் நம்ம பதிவு செஞ்சு நம்ம அதில் வாங்கிக்கிடலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட திட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் சார்ந்த பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா, எல்லா தனிநபருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆசை, தனக்குன்னு ஒரு சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதற்கான திட்டமும் ஏகப்பட்டது இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் மேம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த யோஜனா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 உட்பிரிவுகள் இருக்குது. அது உள்ளேயே வந்து ஒரு 4 உட்பிரிவுகள் இருக்குது. ஒரு வீடு, அப்போ வந்து நம்மளுக்கு வீடுனா ஓட்டு வீடும் இருக்குது, ஓலை வீடு இருக்குது, கூரை வீடு இருக்குது, காங்கிரீட் போட்ட வீடு இருக்குது, பங்களா வீடு இருக்குது, அதை பாதுகாப்பாக தங்கக்கூடிய எந்த இடமுமே வீடு தான், பேலஸ் இருக்குது. அதனால் அவங்க வந்து திட்டங்களை வந்து அழகாக வகுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குது. நான் அதில் வந்து ஒரு ஓலை வீடோ இல்லை ஒரு சிமெண்ட் சீட் வீடோ இருக்குது அப்படின்னா அதை புதுப்பிச்சுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவாங்க. கூரையே மேய்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடாக இருந்ததுன்னா நம்ம காங்கிரீட் தளம் போட்டுக்கலாம், ஓலை வீடாக இருந்ததுன்னா இது சிமெண்ட் சீட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் அது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அரசாங்கம். இது ஒரு திட்டம். அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பயனாளிகிட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் இருக்குது, இல்லை ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு கால் கிரவுண்டில் இடம் இருக்குது அப்படின்னா, அப்போ நான் அதை வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா முன்னாடியே போய் சொல்லணும். நம்மளுக்கு வந்து இங்கே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம்னு இருந்தது, இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு இருக்காங்க. அவங்க அந்த அதிகாரியை போய் நம்ம பார்த்து
ஐயா நான் இந்த மாதிரி என்னோட இடத்துல வீடு கட்ட போகிறேன், எனக்கு இது வேணும்னு சொன்னோடனே அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா, நம்மளோட சொத்தோட பத்திர பேப்பர் கேட்பாங்க, அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக். ஏன்னா வங்கி கணக்கு மூலமாக வரும்பொழுது பேங்க் பாஸ்புக்கு, நம்மளோட புகைப்படம், அது கணவன் மனைவி 2 பேரோடதையும் கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கேட்பாங்க. கணவன் மனைவி 2 பேரோட டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க. நம்ம இதெல்லாம் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஃபண்டு அலாட் ஆன உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, 2,10,000 ரூபாய். அந்த 2,10,000 ரூபாயும் உடனே தரமாட்டாங்க, 4 தவணையாக தருவாங்க. இந்த 4 தவணை எப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடும்போது ஒரு 50,000 ரூபாய், அந்த ரூஃப் எழுந்த உடனே ஒரு 50,000 ரூபாய், அதுக்கப்புறம் மேலே நம்ம ரூஃப் போட்டு பில்டிங் எழுந்த உடனே ரூஃப் போட்ட உடனே ஒரு 50,000, ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கணக்கு காமிச்ச உடனே அந்த லாஸ்ட்டு தவணையான காசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். மீதி அனைத்து தவணையான காசு வந்துடும். 2,10,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து 2,60,000 ரூபாயாக கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரலை. அது வந்ததுன்னா 2,60,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அடிப்படையாக ஒரு தனிநபருக்கு வீடு, அந்த வீடை புதுப்பிக்கிறதுக்கான செலவு, இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது இடம் இருக்குது, புதுப்பிக்கிறதுக்கான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடை கட்டிக்கிறதுக்கான ஒரு இது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஐடி கம்பெனிலையோ ஒரு தனியார் கம்பெனிலையோ வேலை செய்கிறாரு, அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறாரு, நான் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன், இல்லை நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு அவர் இண்டிவிஜுவல் வீடோ இல்லை ஃப்ளாட்டோ ஏதோ ஒன்று வாங்க போகிறேன்னா, அப்போ அவர் என்ன பண்ணணும், தான் வாங்கக்கூடிய எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்களோ அந்த பேங்க்கில் வந்து என்ன கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி பிரதமரோட அந்த வீடு திட்டத்தில் எனக்கு இந்த லோன் நீங்கள் பண்ணித்தர முடியுமான்னு கேட்கணும். அவங்க அந்த ஸ்கீமில் ஒரு சில பேங்க்கில் பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல பண்ணுறதில்ல. அதுக்கான கால நிர்ணயம் இருந்தால் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்போது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த 10 லட்ச ரூபாயில் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வட்டி ஒரு 3 லட்ச ரூபான்னு வச்சுப்போமே, 13 லட்ச ரூபா நீங்கள் கட்டிக்கிட்டே வரணும். கட்டிக்கிட்டே வந்து லாஸ்ட்டு முடிக்க போகும்போது வட்டியில் மானியம் தருவாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு அந்த 2.5 லட்ச ரூபாயை 2.25 லட்ச ரூபாயை தர மாட்டாங்க. வட்டியில் மானியம். இவங்க நீங்கள் 10 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 3 லட்ச ரூபா வட்டி கட்டுறீங்க, 13 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டிகிட்டே வரும்பொழுது அந்த லாஸ்ட்டு இருக்கிற நீங்கள் அந்த காசு கட்டுற வரைக்கும் மீதி இருக்கிற அந்த 2.25 லட்ச ரூபாயை உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. வட்டியில் மானியம் தருவாங்க. இந்தியா முழுவதும் அவங்களுக்கு வந்து ஒரு நிலமோ வீடோ இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எஜுகேஷனுக்கு வேற என்ன ஸ்பெஷலான லோன் இருக்கு? இப்போ நிறைய இது எஜுகேஷன் சீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். பல பேர் 12th முடிக்க போறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போறவங்களுக்கு வேற என்ன மாதிரியான லோன்ஸ்லாம் இருக்கு, எப்படி அணுகலாம்? அதான் வித்யாலட்சுமி போர்ட்டல்னு கொடுத்துருந்தாங்க. அந்த வித்யாலட்சுமி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு புரட்சி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர் அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த லோன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு சாதாரண ஒரு ஏழைப்பாளைங்களோட ஒரு கனவே என்ன பார்த்தீங்கன்னா, தன்னோட பிள்ளைய படிக்க வச்சிடணும், தன்னோட பிள்ளைங்க வளர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களோட குழந்தைகளாக இருக்கலாம், மீனவ சமுதாய குழந்தைகளாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வித்யாலட்சுமி போர்ட்டல்னு சொல்லிட்டு ஜன் சமர்த்துன்னு சொல்லிட்டு 2 போர்ட்டல் இருக்குது. அதில் நம்ம உள்ளே போய் பதிவு பண்ணணும். என்னன்னா இதே தான், அந்த பையன் என்ன படிக்கிறாரு, அந்த பையனோட ஆதார் கார்டு, ஒரு மாணவரே இலவசமாக பதிவு பண்ணிக்க முடியும். மாணவர் இல்லைன்னா அவங்க அப்பா 2 பேரோட டாக்குமெண்ட், அம்மா அப்பா முடிஞ்சது அவங்க வீட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது வந்து நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேங்க்லேருந்து மேனேஜரே கூப்பிட்டு பேசி அவங்களுக்கான லோனை கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு குடிநீர் குழாய் போட்டு அந்த ஜல்ஜீவன் திட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி உரமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு உரம் கொடுக்கறதாக இருக்கட்டும். அதே மாதிரி ஸ்கில் இந்தியா இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய தொழில்கள் சொல்லித்தராங்க. அதே மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட் வந்து அதில் பயனடைகிறாங்க, நிறைய பேருக்கு சொல்லித்தராங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டில் அந்த இதில் ஸ்கில் இந்தியாவில் வருவாங்க. அதே மாதிரி ஒரு டெய்லரிங் ஒரு பெரிய நிறைய மிஷின் எல்லாம் போட்டு சொல்லித்தரது, அதே மாதிரி கணினி சொல்லித்தரது, ஒரு எம்ப்ராய்டிங் சொல்லித்தரது, அந்த மாதிரி ஸ்கில் இந்தியாவில் நிறைய பேர் வருவாங்க. நிறைய திட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆரோக்கியம் அதை சார்ந்த ஒரு திட்டம் சொன்னால் ஆயுஷ்மான் கார்டு. இந்த ஆயுஷ்மான் கார்டை பற்றி சொல்லுங்கள் மேம். அவசியமாக எல்லாருக்கும், ஒவ்வொரு தனிநபருக்குமே அவங்க வீட்டில் ஒரு வயதானவங்க இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட ஆரோக்கியம் குறித்த பல விதமான கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த ஆயுஷ்மான் கார்டு யாரெல்லாம் அவசியமாக எடுத்துக்கணும், நான் அவசியம் எல்லாருமே எடுக்க வேண்டிய கார்டா? இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பார்த்தீங்கன்னா அதோட விஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன்.
என்ன அப்படின்னு சொன்னால் நாடு முழுமைக்குமாக பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 மருத்துவமனைகள் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் நம்ம அரசாங்கத்தோட டைப்பில் இருக்காங்க. என்னென்னா நம்ம அரசாங்க மருத்துவமனையாக இருக்கலாம், தனியார் மருத்துவமனைகளாக இருக்கலாம், அதே மாதிரி ஸ்கேன் சென்டர் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய மகப்பேறு மருத்துவமனை, அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கண்ணு காது மூக்கு அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாடு முழுமைக்கும் 32,000 மருத்துவமனைகள் நம்ம அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஆயுஷ்மான் பாரத் அடையாள அட்டை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நாங்கள் மருத்துவ இது இலவசமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3,200 மருத்துவமனைகள் வந்து நம்ம ஆயுஷ்மான் பாரத் அந்த இதில் வந்து லிங்க் ஆகியிருக்காங்க, டைப் ஆகியிருக்காங்க. டைப் ஆகிருக்கும்போது இப்போ நார்மலான இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரு மாற்றம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து நரேந்திர மோடி அவர்கள் கொண்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் அந்த குடும்பத்தோட ஒரு சுயமரியாதையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுறது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத். 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த அடையாள அட்டை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இதே பொது சேவை மையங்கள் மூலமாக பதிவு செய்யணும். இந்த பொது சேவை மையங்கள் மூலமாக பதிவு செய்யும்போது அவங்க ஒரு 4-5 கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதில் நீங்கள் இல்லாத ஒரு நபராக இருக்கணும். அதே மாதிரி பதிவு செய்ய வரும்பொழுது உங்களோட பயோமெட்ரிக்கில் கரெக்டாக பதிவான எல்லாமே மத்திய அரசாங்கத்திற்கு சப்மிட் பண்ணுவாங்க பொது சேவை மையம் மூலமாக. அது ஆய்வுக்கு சென்ற பிறகு நம்மளுக்கு அடையாள அட்டையாக வரும். அடையாள அட்டை வந்த உடனே பதிவிறக்கம் செய்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதா. இது வரப்பிரசாதமாக இருக்குது. இந்த 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு வருடத்திற்கு நம்ம வந்து அதில் மருத்துவம் பார்த்துக்க முடியும். எக்ஸ்ரே எடுத்துக்கலாம், ஸ்கேன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய மருத்துவ செலவுகள், கண் ஆப்ரேஷன்லேருந்து அனைத்து விதமான ஆப்ரேஷன்களுக்கும் அந்த அட்டை வந்து மிக பயனுள்ளதாக இருக்கு. நம்மளது மருத்துவ ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் அந்த கார்டும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மருத்துவ ஹிஸ்ட்ரியை சேர்த்து வைக்கக்கூடிய கார்டு. அதாவது ஆயுஷ்மான் பாரத்ன்றது மேலே கார்டில் ஆரஞ்சு பச்சையில் வெள்ளை கலரில் இருக்கும். இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை சேர்க்கக்கூடிய கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் கார்டுன்னு இருக்கும். அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாடுன்னு இருக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்போது அந்த மக்கள் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து ஒரு டிபி பேஷண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் HIV பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஒருத்தர் தொழுநோயாளியாக இருப்பாங்க, ஒருத்தர் நாள்பட்ட வியாதிகளில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன வயசில் இப்போ எனக்கு வந்து சின்ன வயசில் மஞ்சள் காமாலை வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மஞ்சள் காமாலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு காலில் ஒரு அடிபட்டு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம மருத்துவ ஹிஸ்ட்ரியை அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆணுச்சு, எனக்கு டைஃபாய்டு வந்தது, அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன குழந்தையிலேருந்து நம்ம என்னென்ன இதுவானுச்சோ அந்த மருத்துவ மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை சேர்த்து வைக்கிறது தான் அந்த கார்டு. அதனால் இது வேறு இது வேறு, இரண்டும் ஒன்றுன்னு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, 2 வெவ்வேறு கார்டுகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் கார்டு நீங்கள் மென்ஷன் பண்ண கார்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னா கூட அந்த கார்டு கையில் இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தெளிவாக புரியுது மேம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா படிப்பு, வீடு, ஆரோக்கியம், நம்ம வேலை வாய்ப்பு, ஒரு தனி தொழில் நடத்துகிறோம், விவசாயம், மீனவர்கள், இது மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியாக பலவிதமான திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் நமக்கு பயனுள்ள திட்டமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு அதற்கான திட்டங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த திட்டம் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெளிவாக புரியுது மேம். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றது எங்களுக்காக ரொம்பவே அடிப்படையிலேருந்து என்ன பெரிய ஸ்கீம்ஸ் இருக்குன்றது வந்துட்டு எளிய மக்களுக்கும் புரிகிற விதத்தில் ரொம்பவே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி. மத்திய அரசு ஏகப்பட்ட திட்டங்களை நமக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திட்டங்களோட அடிப்படை என்னன்னா யாரெல்லாம் எலிஜிபிளான பர்சனாக இருக்காங்களோ அவங்களோட அட்டவணையை தெளிவாக பார்த்துக்கணும். புதுசான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தெரியுதுன்றதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே போல் வேறொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.